Dear students, I am your Amma Miss. Today we can talk about 10th Max Chapter 1. Already நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் டாபிக், தட் மீன்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் நம்ம சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.1மா, if a is equal to 1, 3, 5 and b is equal to 2, 3, then find a cross b and b cross a. ஸோ இங்கே வந்து 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சாப்டர் 1 பார்க்குறோம் இல்லையா, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டர் 1. எக்ஸாம்பிள் 1.1 கொஷின் பார்த்தோன்னே அதோட கிவன் எழுதியிருக்கேன், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அது வந்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு தான் ஃபைண்ட் பண்ணணும். கிராஸ்னால் நான் மல்டிப்ளை சிம்பிள் தான் சொன்னோம். சரிங்களா? நத்திங்மா கிராஸ்னால் பேராக எழுத போகிறோம். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு, கிராஸ் பியோட வேல்யூ செகண்ட் எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ 1, 2 ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1, 3 இன்னொரு பேர். ஃபஸ்ட்டு நம்பர் கூட பேர் பண்ணோம், 2 நம்பர்ஸ் பேர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ செகண்ட் நம்பருக்கு மூவ் ஆன் பண்ணோம். 3, 2, 3, 3. ஸோ நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 5, 2, 5, 3. ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து 6 பேர்ஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 2 நம்பர் பேர் ஆகும்போது நம்ம 6 நம்பர். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த சப்டிவிஷனில் அது யூஸ் பண்ணுவோம், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஈக்குவேஷன் 1, 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ பாருங்கள், செகண்ட் வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடும், பி கிராஸ் இஸ் நத்திங். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எழுத போகிறோம், ஏன்னா ஃபஸ்ட்டு பின்ற லைட்டை கொடுத்துருக்காங்க, கிராஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஏயோட வேல்யூ எழுத போகிறோம், 1, 3, 5 ஈக்குவல் டு சேம் திங் 2, 1 பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஆர்டர் பேர்ஸ் நான் சொன்னாலே ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே 2, 3, 2, 5ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 3, 1, 3, 3, 3, 5. இது செகண்ட் இக்குவேஷன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிஷனை கேட்ட கொஷின். செகண்ட் சப்டிஷனை என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஃப் நாட் ஒய். இது ரெண்டும் ஈக்குவலாக, அப்படி ஈக்குவல் இல்லைன்னா ஏன், ரீசன் சொல்லுங்கள். அதுதான் நம்மளோட செகண்ட் கொஷினாக இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இஃப் எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு இது 2 கொஷினும் வந்து கண்டினியூவாக கொடுத்தாங்கன்னா இதுங்க ஈக்குவேஷன் 1, 2ன்னு வச்சு டேரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த சப்டிஷன் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து பி கிராஸ் ஏ, இந்த ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டு ஸோ பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, இது 1 and 2னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இருக்குல்லமா, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, இது 2 ஈக்குவேஷனை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள், கம்பேர் பண்ணுறோம். ஏன் மிஸ் கம்பேர் பண்ணுறோம், இங்கே 2 வேல்யூ ஈக்குவல் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இங்கே 1, 2 இருக்குது ஈக்குவேஷன் 1ல், ஈக்குவேஷன் 2ல் 2, 1. இது வந்து 12ன்னு வச்சுக்கோ, இது 21. இது 2 சேமாமா? இல்லை. அதனால தான் இது நாட் ஈக்குவல் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 1, 3 இருக்குது, இங்கே 3, 1 இருக்குது, இங்கே 3, 2 இருக்குது, இங்கே 2, 3. ஆனால் 3, 3 மேட்ச் ஆகுது மிஸ். ஒன்று வந்து பேரால்னா கூட இது வந்து நாட் ஈக்குவல் தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ பாருங்கள், இது மட்டும் தான் சேமாக இருக்குது, மற்ற எல்லாமே ப்ளேஸ் மாறி இருக்குது பாருங்கள். 5, 3 வந்து 3, 5, 5, 2 வந்து 2, 5. அப்போ இதில் வந்து ரொம்ப அன்ஈக்குவல் வேல்யூஸ் இருக்குது. நான் 2 மட்டும் எடுத்து எழுதினா போதும், ஃபுல்லாக எழுத வேண்டாம். 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 2 1. அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம், ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். புரியுதா? எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், தேர்ட் சப்டிஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. தேர்ட் சப்டிஷனில் ஷோ தட் n of a cross b is equal to n of b cross a, n of a cross n of b. ஸோ இஸ் நத்திங் என்னென்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் நம்பர்னால் என்ன மிஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா மிஸ். இப்போ ஏ கிராஸ் பி நம்ம ஈக்குவேஷன் 1ல் கண்டுபிடிச்சோம்னா அதை ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ன்னு போயிடும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது மிஸ், இது ஒரு நம்பரை கவுண்ட் பண்ணோம், அப்படி இல்லை, ஒரு பேரை எடுத்தோம். இது ஒரு நம்பராக நமக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் நம்ம என்ன ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னதுமா, இது என்ன ஆஃப் ஏ கிராஸ் பி தானே. அதில் மொத்தம் எத்தனை பேர்ஸ் இருக்காங்க, 6 பேர்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னது, 6. அப்போ என்ன பி கிராஸ் ஏயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்த்தோன்னே. இதில் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் தானே பி கிராஸ் ஏ. அப்போது 1, 2, 3, 4,
5 6. ஸோ அதனால தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து எழுதியிருக்கோம், 2லேருந்து எழுதியிருக்கோம். எல்லாமே எனக்கு அங்கே எழுதுனா புரியலைன்னா திரும்ப எடுத்து நீங்கள் ரீரைட் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸில். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஷோ தட்டுனா அது எஸ்டின்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன்டா. ஸோ பாருங்கள், என் ஆஃப் ஏயோட வேல்யூ மிஸ். இப்போ நம்ம இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிக்கலையா மிஸ்ன்னு கேட்கலாம். இங்கே ஏன்ற வேல்யூ ஆல்ரெடி அங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்களே, அந்த கிவன் எடுத்து எழுதிக்கணும். மிஸ் இங்கே வந்து பாஸ் எதுவும் இல்லையே, இங்கே ஒரு நம்பரும் நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் 1 2 3. அப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் செட் இந்த ஏ. அப்போ பியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2. அதுதான் எழுதியிருக்கும். இப்போ நம்ம அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் எழுதியாச்சா? ஷோ தட்டுன்னு இது தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம இது கிளியராக பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னது 6 ஈக்குவல் என் ஆஃப் பி கிராஸ் ஏயோட வேல்யூ 6 ஈக்குவல் என் ஆஃப் ஏயோட வேல்யூ 3 கிராஸ் என் ஆஃப் பியோட வேல்யூ 2. 3 2s என்னமா 6. இப்போ 3 வேல்யூ எப்படியுமா இருக்குது, நம்மளுக்கு சேமாக இருக்குது. கொஷின் அதானே சொல்லியிருக்காங்க, 3மே சேமாக இருக்கும், அதை ஷோ பண்ணுங்கன்ட்டு. அப்போ என்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம்.